வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் ரமேஷ்குமார், ராஜபாளையத்துலேருந்து வர்றேன். எங்கள் நிறுவனம் வந்து ராமராஜ் நிறுவனம் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண எங்களுடைய நண்பர்கள் மூலியமாக எப்படி போகலாமா என்னன்னு கேட்கும்போது, போயிட்டு வாங்கினே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு எங்கள் சக நண்பர்கள் சொன்னதுனால வந்து அட்டன் பண்ணோம். வரும்போதே ஒரு தயக்கம் இருந்துச்சு. உள்ளே வரும்போதே எப்படி என்ன ஏது ஒரு 5 நாள் சமாளிச்சிடலாமா என்ன ஏது அப்படி எல்லாருக்குமே தயக்கம் இருந்துருக்கும். எனக்கும் தயக்கம் இருந்துச்சு. அதான் முதல் நாள் இருந்து இந்த உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு உடற்பயிற்சி தான் மெயினாக பிடிக்கும். விளையாட்டுனா எனக்கு பணத்தை விட இப்போதைக்கு உடற்பயிற்சி தான் மெயினாக பிடிக்கும். அந்த உடற்பயிற்சி எடுக்கும் போதே வந்து நமது பேராசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கைப்பயிற்சி கால் பயிற்சிலாம் கொடுக்கும்போது கையை நல்லா நீட்டு, காலை நீட்டு மடக்கு அப்படின்னு நம்ம ஆசான்களுக்குள்ள எல்லாமே வந்து நல்ல மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம தவறுகள் வந்து நிறைய ஆரம்பத்தில் இருக்கும்போது தவறுகள் நிறைய வந்துச்சு. வரும்போது அண்ணா அப்படி பண்ணாதீங்கண்ணா, இதை பண்ணுங்க, உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும், இதை பண்ணுங்க, உடல் ஆரோக்கியப்படும், அப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்ல சொல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணி இன்னைக்கு 5 நாள் வரும்போது நம்ம உடற்பயிற்சி முழுமையாக கற்றுக்கிட்டோம். உண்மையா பொய்யா? முழுமையாக கற்றுக்கிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த உடற்பயிற்சி எனக்கு மிக முக்கியமாக நல்லா பிடிச்சதுன்னா கண் பயிற்சி. எனக்கு வந்து தூரப்பார்வை வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. கண்ணாடி வந்து இப்பயும் லைட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா தூரப்பார்வை பிரச்சனை இருக்கு. இந்த மீட்டிங் இந்த கண் பயிற்சி ஒரு 5 நாள் செய்யறதுனால கொஞ்சம் அதோடைய சொல்லுவாங்கள்ல சக்தி கண் பார்வை வந்து நல்லா கூடியிருக்கு. இது தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் செய்யும் போது நானும் கண்ணாடி போட மாட்டேன் அப்படின்னு இங்க இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பயிற்சி கொடுத்தாங்க. நம்ம மனசுல பார்த்தோம் அப்படின்னா பல எண்ணங்கள் ஓடுகிறது. சொல்ல போனா தவறான எண்ணங்கள், சரியான எண்ணங்கள், இது சரியா தவறா அதை பிரிக்க முடியாத எண்ணங்கள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மோட்டிவேஷன் மூலியமா உங்களை நீங்க மோட்டிவேஷன் பண்ணுங்க, அடுத்தவங்க மோட்டிவேஷன் பண்ணுங்க, உற்சாகப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டு நமக்கு வாய்ப்புகள் கொடுத்து எண்ணத்தை மாத்திரம் எல்லாமே மாற்ற முடியும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசை. எல்லார் மணிக்கும் ஆசை இருக்கும், அது பேராசையா மாறும். அப்பப்ப வந்து எனக்கு மனசுக்குள்ள உள்ள பேராசை வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை வாங்கலாமா, அப்படி வாங்கலாமா, இப்படி வாங்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, வீடு கட்டலாமா, அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்க, உங்க பேராசையா ஆசையா மாத்திக்கோங்க, அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் அவுட் பண்ணது 10 லிஸ்ட் அவுட் பண்றீங்களா, அதுல 2 மட்டும் எடுத்துக்கோங்க, அதை சரி பண்ணுங்க. பேராசை ஆசையாக மாறும். ஆசையா மாற நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு அருமையா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தா சினம். இந்த சினம் இந்த கோபம் வந்து எல்லா மனிதனும் கண்டிப்பா உள்ள இருக்கும். சார் சொன்ன மாதிரி மனசுக்குள்ள மிருகங்கள் கண்டிப்பா இருக்குது. அந்த மிருகம் அப்ப நான் இருக்கேன்டா உள்ள அப்படின்ட்டு அப்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப எனக்கு யாரு என்ன சொன்னா சின்ன கோபம் டப்புன்னு வரும். அந்த கோபம் வந்த பிறகு அந்த கோபத்தை வெளிப்படுத்தின பிறகு நான் யோசிப்பேன், ஐயோ இந்த தப்பா பேசிட்டோமோ, இது தப்பா சொல்லிட்டோமோ, இதனால குடும்பத்துல பிரச்சனையே வருமோ அப்படின்னு பேசின பிறகுதான் அதனுடைய சொல்லுவாங்களா, பேசின பிறகுதான் ஒருத்தர் அடி வாங்குவாங்க. வீட்டுல வந்து பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை இந்த பயிற்சி அட்டன் பண்ண பிறகு நிறைய குறைஞ்சிருக்கு. வீட்டுல என்னுடைய பெண் குழந்தைகிட்ட நான் பேசும்போதே போன்லயே பேச்சுக்கள் வித்தியாசங்கள் இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வையம் சொல்லும் போதே பிள்ளைகளுடைய மனசு மாறுது. என்ன பாயிண்ட் அதுக்குள்ள இப்ப இப்படி மாறிட்டீங்க, வரும்போது எப்படி இருப்பீங்க, சீக்கிரம் வந்துருங்க வீட்டுக்கு, ரொம்ப மாறிடாதீங்க அப்படின்னு பிள்ளைகள் சொல்லும் போது இல்ல மாற மாட்டேன், உங்களுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்ககிட்ட உறுதி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா என்னுடைய குடும்பமும் இந்த இடத்துல இந்த பயிற்சியில கண்டிப்பா பங்கேற்பாங்க அப்படின்னு உறுதி சொல்றேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முடிவா என்னுடைய உள்ள வரும்போது மனசு வந்து ரொம்ப கனமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில எதுக்கு வாழ்றோம், ஏன் வாழ்றோம், எதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்ப நிலையெல்லாம் தீர்ந்துட்டு மனசு லேசா வெளியே போறோம். எல்லாருக்குமே இருக்குது, ரொம்ப லேசா வெளியே போறோம். அதே மாதிரி இந்த பயிற்சி எனக்கு ஏற்பாடு பண்ண எங்களுடைய நிறுவனத்துக்கும் இந்த பயிற்சியை எங்களுக்கு முழுசாக பொறுமையாக எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பேராசிரியர் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா பெண்ணாலும் சரி எல்லா ஒரு பேராசிரியரும் நமக்கு தவறு செய்யும் போது சுட்டி காட்டி நம்மளுடைய மனதளவுல நம்மளை தேத்தி அந்த அமைதின்னு சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு செய்யும் போது எவ்வளவு அமைதி தெரியுமா. உடம்புல இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணதே இல்லை. நம்ம அது அமைதியை பண்ணும்போது நமக்குள்ள இதெல்லாம் நம்ம வயசு ஏஜ் 45 ஆச்சு, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ ஒரு இது வந்துச்சு. ஆனா இல்ல, கடவுள் வந்து இப்ப வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை நம்ம ஒரு 50 வருடம் சொல்லணும் அப்படின்னு நினைப்பு எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த கோர்ஸை என் குடும்பத்துக்கும் கொடுப்போம், மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அறிவு திருக்கோயிலுக்கும் நம்ம ஆலியார் நிறுவனத்துக்கும் என்னுடைய நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்டா ஒரு பாயிண்ட், நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது
சிறு சிறு தவறுகள் செய்வேன். பக்கத்து நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான் எனக்கு. அப்ப தவறு செய்யும் போதே இப்படி பண்ணாரு, அப்படி பண்ண, தப்பா பண்ற அப்படின்னு சொல்லி திருத்தினாங்க. அவங்களுக்கும் இந்த சபையில என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.